கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இது என்ன போதாரிகளாப்பா 780 மில்லியனும் இது என்னடாப்பா இவங்கள் சிலவழிக்க தெரியாம அப்படி சொல்றான் ஒன்று இப்படி சென்றான் லஞ்சம் பண்ணாது என்றாங்க லஞ்சம் பண்ணா புடிப்பன் என்றாங்க அது செய்தா இப்படி இப்படி அப்படி பிடிக்கிறான் கதைச்சு இல்லை பார்த்துட்டாங்க. அடே இவங்களை சொன்னாண்டாப்பா சில விஷயங்களை நாசுக்கா செய்யுங்க சொன்ன நாங்கள் சொன்னது என்னடாப்பா இவங்க செய்து வச்சுக்கடா மரியாதை போகடா அப்படி பேஸ்புக் எல்லாம் போட்டு எழுதுறாங்களா என்ன 70 லட்சம் எல்லாம் போடுறாங்கடா அது இல்ல சனம் பாக்குது அதுல இப்ப நிலக்கரி பிரச்சனை வந்துடாப்பா நாங்கள் விட்ட மிஸ்டேக் வந்து 790 கோடி 790 கோடி அவன் என்ன போடுறான்டா மில்லியன் கணக்கு 7,900 மில்லியன் போடுறான் இவங்க இப்ப சனம் என்ன நினைக்குது 7,900 மில்லியனோ 700 கோடியோ பெருசு கேட்டா சனம் எதை சொல்லுது மில்லியனை தான் சொல்லும் மில்லியனை தான் சொல்லும் இப்ப சனம் கதைக்குது எங்களோ துப்புரா மதிக்குது இல்லையடாப்பா அடே ஒரு டீச்சரவுக்கு உலகத்தை காட்டி விட்டாங்கட்டாப்பா டீச்சரவுக்கு ஓமடா இவங்க என்ன சொல்லுவாப்பம் இப்ப எப்படித்தான் உருட்டினாலும் இவங்க வந்து என்ன நிப்பாங்க என்று சொன்னா எங்க நாங்கள் புலவிடுவோம்னா பாப்பாங்க அது சரி அதுக்கு நாங்களும் என்ன விட்டுட்டோம் எடுத்து கொடுத்து இப்ப ஆடம்பரம் இல்லை இல்லையன்று ஓட்டு இப்படியான ஆக்களோட அப்பா நாங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம் சரியோ சரி சரி ஆனா இவங்களை விட புத்திசாலி எல்லாம் வெளியில இருக்கிறாங்க எங்களை விட புத்திசாலி எல்லாம் வெளியில இருக்கிறாங்க ஆனா நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் புத்திசாலின்னு யோசிக்கிறோம் அப்ப இப்படி தாண்டாப்பா என்ன பொறுத்த ஒன்று சொல்லுவாங்கடாப்பா நாவை அடக்கினா நல்லா இருக்கலாம் அது அடக்க வேணும் முதல் சொன்னாங்க இப்ப எங்கட பொடியில்லாண்டாப்பா இவங்க மாறி மாறி கதைச்சு மாறி கதைச்சு எல்லாம் இல்லாம போகுது இப்ப இதுக்கு இன்னும் ஒன்று சொல்லப்பா அந்த இடத்த சொன்னா பரவாயில்ல இந்த இந்தியாவில் ஒரு நடிகர்கிட்ட கட்சி கொண்டு வருது தானே அதில் ஒருத்தனை பேச விட அவன் அதே மாதிரி எங்கடையாக்கள் கதைச்சு விட்டாங்களோ அவன் ஒருத்தன் இருக்கிறான் பாராளுமன்றத்தை அவன் போய் கிளி என்று கிளிப்பான் இதெல்லாத்தையும் நினைச்சா இந்த கட்சியில இருக்க காலில் இருந்து உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் முறைக்கிறாப்பா அவன் விட்டா கிளி என்று கிளிக்கிறான் இவங்களை கதைக்க விட்டா என்ன கதைக்கிறது நினைக்கிறாங்க ஐயோ மனுஷன் படுற பாடு இருக்கு சும்மா இருந்திருக்கலாம்டாப்பா பிரச்சனை இல்லாம ஏசினா மாதிரி சிலுவை சுமந்து கொண்டு போயிருக்கலாம் போல இருக்கு என்ன பிரச்சனை ஏசினா மாதிரி சிலுவை சுமந்து இருக்கலாம் போல இருக்கு இங்க சுமக்கிற பயங்கர சுமையா கிடக்கு இந்த சுமை அட இது என்னடாப்பா நடந்தா குற்றம் இருந்தா குற்றம் கதைச்சா குற்றம் பாடினா குற்றம் எல்லாம் குற்றம் பிடிச்சு காட்டினா தாங்கடாப்பா தங்கட நல்ல காட்டலாம் மற்றவன் தங்கட வேலைன்றதுக்காக நீ நல்லவனா வாழ்றதுக்கு என்னையேண்டா குற்றம் சொல்றாய் இங்க பார் இன்றைக்கு ஒழிப்பு மரப்பு கூட்டு தாவனத்துல சரத்தோடையும் இந்த டிஷர்ட்டோட நிக்கிறது என்னடாப்பா இது பிரச்சனை மூடி போட்டு போறது
பிச்சைக்காரமே ஆ? பிச்சைக்காரமே. ஓ ஒருத்தருக்கும் தெரியாத யார் போறான் வாரான்னு. சரி சரி சரி. ஆனா இது உள்ளுக்கு அவியறது எனக்கு தாண்டா தெரியும். போற நினைக்கல இருக்கிறது உனக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். அதே இங்க ஒருத்தரும் இல்லாத இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன். நீ என்ன தேடி பிடிச்சு வந்தீங்க? நீதான் சொன்ன ஏதோ ஒரு கெட் ஹவுஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இப்படி இருக்கு கட்சி அலுவலக போறேன். நான் அப்படி இப்படியாண்டு சொல்லிக்கிட்டு அதான் நக்கண்டு தேடி பிடிச்ச வந்து நான் உன்ன இப்படி ஆயிட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், இனிமேல் இங்க இப்போ ஒரு பாட்டியோட கொண்டாடுறால் பாட்டி இல்லடாப்பா ஒரு நிகழ்வை கொண்டாடுறால் பாட்டியனோட நானும் புழுவமா தான் பாட்டி வைக்க முடியாது இங்கேண்டு. நாங்க அரசியல்வாதி தானே பிளவிட்டா என்ன அதெல்லாம் நாங்க இன்னொன்னு நிவர்த்தி செய்து விடலாம். இன்னொரு பக்கத்தால போன வருஷம் அவன் விட்ட பிள்ளைய விட நாங்க கொஞ்சம் சின்ன நாள் இருக்கு. அதுதானே போன வருஷம் அவங்க இடத்த விட நாங்க சின்ன நாள் எடுத்துருக்கு. அப்ப இதுல என்ன பிரச்சனை? ஓட்டி பிரச்சனையும் இல்ல. இப்ப சனம் விட்டாரு தானே இப்பதானே தெரியும். இப்பதானே தெரியும். ஆனா சனம் அறிவாளி என்று தங்களை சொல்லிக் கொள்ளுது. அறிவாளி என்று சொல்லி இருந்த ஒரே ஒரு ஜனவரி இத்தனை 10-15 வருஷமா இருந்திருப்பா. ஓ நீ விளக்கண்ண உனக்கு இன்னும் ஒரு கதை சொல்லி சொல்லட்டும். கதைய சொல்லு 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 சொல்லப்பா சொல்லு. ரஷ்யாவில ஒரு ஜனாதிபதி இருந்தவராம். சரியா? ஜனாதிபதியில ஒரு ஸ்டாலின் நினைக்கிறேன். அப்ப ஒரு முறை நாட்டின் அந்த அரசு சபைக்கு இந்த சபைக்கு ஒரு கோழியை கொண்டு வந்தாராம். கோழி ஒரு சேவல் அதில் வந்து எல்லா சிறகும் புடுங்கி 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 பார்த்தால் சிறகே இல்லை. இனி புடுங்குறதுக்கு புடுங்கி எல்லாம் அறிஞ்சு கொண்டு கோழியை கொண்டு வந்தாராம். கோழி சேவல் பார்க்குறவனுக்கு சமைக்க போடுறாங்க சொல்றக்கல பார்க்குறவனுக்கு அந்த மக்கள் தெரிஞ்சான். என்னப்பா இப்படி சேவல் எல்லாம் புடுங்கிட்டு கொண்டு வாரானே பாவியன்று. அப்ப கொண்டு கீழே விட்டான விட்டானா கோழி கண்ணோட ஓடிச்சுதான். கொஞ்சம் அரிசி எடுத்தானா பேன்னு போட்டான். கோழி வந்து அரிசி எடுத்துன்னு கொண்டு வந்துட்டான். உடனே கேட்டான சபையை பார்த்து இந்த கோழி தத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ? அரசியல்ல கோழி தத்துவம் தான் முக்கியம் பண்ணானா. என்னடாப்பா கோழி தத்துவம் கொண்டே தானே பார்க்குறோம், இண்டே தானே கேட்குறோம். இப்படி ஒவ்வொரு தத்துவம் இருக்குது. பூனை தத்துவம், ஞான தத்துவம், மீன் முழு தத்துவம் இப்படி கணக்கே இருக்குது. இது கோழி தத்துவம். அரசியலுக்கு கோழி தத்துவம் மிக முக்கியம். அரசியலுக்கு கோழி தத்துவம் மிக முக்கியம். அப்ப சொன்னாராம், நாங்கள் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் அவதானமா இருக்கும். ஆட்சிக்கு வந்துட்டோம்டா இந்த கோழி மாதிரி என்ன செய்ய வேணும், ஒவ்வொரு செட்டையா புடுங்கி நாங்கள் நல்லா இருக்க வேணும். ஆனா கடைசி இந்த எலெக்ஷன் வரைக்கும் என்ன செய்யணும், கோழிக்கு நாங்க அரிசி போட்டோமே அது மாதிரி கொஞ்சத்தை அள்ளி போடுறோம். அள்ளி போடுவோம், மக்களுக்கு போடணும். இப்ப மக்களுக்கு வரிச்சுமையா கூட்டணும், வரிச்சுமையா கூட்டணும். மக்களின் வாழ்வாரத்துல கைய வைக்கணும், அத்தியாவசிய பொருட்களை விலை ஊட்டணும். நோவடிக்கு எல்லாம் கடைசியில அந்த தேர்தல் ஒன்று வெட்டேக்க அப்படி குழாய்க்கு போட்டு அவையில போற அப்படி ஒன்று வந்து போனவில்லை அப்படி நோக்கம் இல்லாம வருது. இவருக்கு கொடுப்போம், இவருக்கு கொடுப்போம் கொடுப்போம் வேண்டி கொடுப்போம். இப்ப மக்கள்கிட்ட வரிச்சுமையை கூட்டி மக்கள் எல்லாத்தையும் வருகின்ற வருகி எங்களுக்கு நாங்கள் கொஞ்சத்தை சேர்த்துட்டு நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு சேர்த்துலாம் சேர்த்து போட்டு இந்த மக்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சத்தை வச்சிருப்போம். எலெக்ஷன் டைம் என்ன செய்ய போறோம், சனத்துக்கு அள்ளி கொடுத்து விடுறோம். இப்ப வரி நிப்பாட்ட போறோம், வரி நிப்பாட்ட போறோம். உதவி திட்டத்தை உதவி திட்டத்தை கொடுப்போமா, உதவி திட்டத்தை கூட போறோம். இப்ப 10 பேருக்கு கூட கொடுக்க போறோம். 10,000 கூட கொடுக்க போறோம். இப்ப என்ன நடக்கும், சனம் குதூகலமா இருக்கும். வலிய மறந்து இப்ப என்ன போறோம், யார் வெளில போறோம், வலி என்ன அதாவது என்னன்னு சொன்னது வரியலே மறந்து தாங்க கட்டுற டாக்ஸி அது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு எண்ணத்துல வருகிறது என்ற குதூகலத்துல இருக்கும். இப்ப யார் வெளில போறது, நாங்க இப்ப பேந்தனே போறோம், இதே வலிய கொடுக்க போறோம். இப்ப என்னண்டா இவ்வளவு காலம் நாங்கள் 120 ரூபா விற்கிற சவுகாரத்தை இனி என்ன போறோம், இல்லமா 180 ரூபா கூட்ட போறோம். ஆனா இதுல ஒரு 5 ரூபாவை சேனத்துக்கு கொடுக்க போறோம். சேனத்துக்கு தெரியுமோ, நைஸா கூட்டணும், மெல்லமா கூட்டணும்.
உதாரணத்துக்கு இந்த போன முறை அவ அந்த விரிச்சது அந்த கேஸ் இல்லாம அவ பிரச்சனை கொண்டு வந்து ஓடிச்சு அதே மாதிரி இப்ப வந்த உடனே என்ன செய்யறது கொஞ்ச காலத்துக்கு தட்டுப்படுத்தி வைக்கிறது. இப்ப நாங்க ஞாபகம் ஊட்டோம் நாங்க இருக்கிறோம் எங்களை நீங்க கேளுங்க மக்களை கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேஷங்களாலேயும் ஒண்ணும் செய்யலாம திரும்ப கணக்கிற்கு வருது போச்சு. இப்ப என்ன செய்யறது? சனிக்கிழமை வந்து ரங்கப்பா ஒரு இதுக்கிட்ட அப்ப உடனே சிரம் என்ன செய்யறது அதை மறந்துடும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துடுறாங்க அடுத்த கப்பல் ஒரு பிரச்சனையும் வராது. அதான்டா இப்ப விட்டு விட்டு இறக்கல சிக்கல் இல்ல, மெல்ல மெல்ல இறக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நாங்க மெல்ல மெல்ல ஓட்ட போறோம். பயங்கர இறுக்கத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இப்ப எல்லாம் வந்து இறுக்கல, சில உள்ள கடைசியில இறுகி போடும். சனம் முட்டாள் தான்டா. சில இடத்துல அந்த முட்டாள் ஜனத்துக்கு யாரும் அட்வைஸ் பண்ணி விட்டாங்கன்னா தானே பழக்கம். அட்வைஸ் பண்றதுக்கு இங்க ஒருத்தரும் இல்ல. இப்படி இருந்து போட்டு இப்படி என்ன குடுக்க பண்ணிட்டு போறோம் தானே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்த கவனிக்கும், யார் யார் பிரச்சனையோ அவன் எல்லாம் நாங்கள் எங்கட கட்சியால தூக்கி கொண்டு வந்து உள்ள போடுவோம், வெரிட்டி போடுவோம். சரிதானே? மற்றது எங்கட கட்சி தொண்டர் மாதிரி இருக்கணும் தானே, அவைய கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தா தான் நாங்க ஓடலாம். சரிதானே? இப்ப கணக்க பிரச்சனை வரத்தான் போகுது, அப்படி சமாளிக்கிறோம் பிரச்சனை. மற்றது என்ன சொல்லுவாங்க, நான் சொன்ன கதை தான்டா. ஒன்று சனத்துக்கு என்ன செய்யறது, இந்த வரிகளை கூட்டு வெளியே கூட்டுறது. இப்ப சனமெல்லாம் குதூகலை மேன் சொல்லுவாங்க, மோட்டை போய் இறக்கி வாகனத்தை இறக்கணும்னு சனமெல்லாம் என்ன படு குதூகலத்துல இருக்குது. கொஞ்ச காலம் பெறாம இருந்துச்சு, வாகனம் பெறத்தில்ல பைக் வரத்தில்லாம இருந்துச்சுல்ல. அதுதான் இப்போ விதமா வந்திருக்கு. பேட்டரியில வந்திருக்கு, கார் பேட்டரி இது வந்திருக்கு. பெட்ரோலும் பேட்டரியும் தனி பேட்டரி தனி பெட்ரோல் இனித்தாண்டா இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அவளுக்கு தெரியாது. அப்ப இங்க வர போறாண்டு இங்க இதக்க இங்க சோசை காட்டி அங்கால எப்படி கோழிக்கு சாப்பாட்டை காட்டி மெதுவா பிடிக்க போறோம். இப்ப என்னண்டா நமக்கு என்ன பிரச்சனைண்டா, நம்மடியல கதைக்காதன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தா இப்ப நம்மளுக்கு அடுத்த பிரச்சனை வந்துடுது. நாம எவ்வளவு செலவழிக்கிறோம். முதலாவது இந்த RTIன்றது உண்டா நீ பாட்டுவோம் இல்லைன்னா அது சிக்கல். நாங்க எங்க போறோம் எவ்வளவு செலவழிக்கிறோம்ன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இது எல்லாத்தையும் பார்க்க மற்றப்பா ஒன்றும் செய்யலாத எங்களை கூட நின்றவனுக்கு தாண்டாப்ப நாங்களும் பதவி கொடுப்போம். சரி, இப்ப எதிரோட நின்றவன் வந்த இவ்வளவு திறமாசாலியாண்டாண்டி நாம உணர்ந்து நம்மட கட்சியில பதவி கொடுக்கலாது. அது சரி, அவனுக்கு நான் எங்கட கட்சியில கொடுக்கிறது. அப்ப நம்மோட நின்ற டிரைவருக்கும் நம்மோட நின்ற பிலாங்குக்கும் தான் கொடுப்போம். அப்ப எங்கட இதை சொல்ல மாட்டாங்க போலியாரு. மற்றது நாங்கள் சரியா கொடுக்கணுமேனுண்டா எங்களோட நிக்கிற விலாங்களுக்கு கொடுத்தா தான் அதுகள் அளவாங்க மாதிரி நிமிந்து நிற்கும். சரியோ? அது சரி. அதை விட்டுட்டு நாங்கள் பக்கத்தை விட்டு காரணம் கொடுத்தோமோ அவன் இதுக்கு கிடக்கிற எல்லாத்தையும் வித்து போடுவான் வெளியில். கதை கந்தல். அப்ப என்னண்டா நாங்க கொஞ்சம் அவதானமா செயற்படும். நீ வந்து கேட்கிற அவன் திறமையானால் அவனுக்கு கொடுத்தா என்னன்னு அவனால வஞ்சிக்கப்பட்டவனை கூப்பிட்டு நம்மட கதையில எடுத்தோம். அப்பதான் இவன் அங்க போக மாட்டான். அது சரி. அப்ப எங்களோட இருந்து கொள்ளுவான். அவனால வஞ்சிக்கப்பட்ட அவன் அந்த வாழம் தண்ட வாழம் மலத்தையும் எங்களுக்கு சொல்லுவான். மற்றது எங்களோட கொஞ்சம் பேரடாப்பா அவனோட நிக்க விசுவாசம் மாதிரி காட்டினாங்க. இப்ப எங்களோட நின்று விசுவாசம் மாதிரி காட்டுறாங்க. இவன் நாளைக்கு அவன் வேற ஓடிடுவான். இவனையெல்லாம் என்னன்றா கண்டுபிடிக்க முயல் பிடிக்கிற நாய மூத்திர பார்க்க தெரியும்னு சொன்னாங்க. எங்கட விசுவாசிகளை என்னென்று கண்டுபிடிக்கிறேன்னு நமக்கு தெரியாது. பார்த்தாரா நம்மடைகளும் பார்த்தா போத வஸ்து குளிச்சு கூட பிடிபடுதுகள். அந்த நியூஸ் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அமைக்கி போட்டு பார்த்தா அதுகள் போய் மற்றவனோட போய் சண்டை பிடிச்சி போட்டு நிற்குது. பேருந்து பார்த்தாடாப்பா சரி டே ஒழிச்சு தண்ணு கொண்டாடாப்பா அவனுக்கு முன்னாடாண்டாப்போ பார்ல போய் தண்ணியை வண்டி கொண்டு போறாங்க. எங்கடையா எங்கடையாக்கள் டே ஊர்ல போய் வேண்டாங்கடாப்பா உங்களை தெரியாத போய் வேண்டி குடியும் கூடாண்டா இவங்க போய் அவனுக்கு முன்னால பண்றாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று ஒரு கதை. அப்ப நாங்க கேட்ட சம்பவம் கதை தான் ஞாபகத்துக்கு வந்து என்னன்னு சொன்னா ஜேசுனார் வந்து இருக்கிறானே, ஜேசுனார் சாகிறதுக்கு முன்பு ஒரு 12 சீடர்களை என்ன செய்யணும் உருவாக்கினார். அவருக்கும் தேவையில்லாத சீடர்களை உருவாக்கினாலும் அதுக்குள்ள இருந்தவங்க என்ன செய்தாங்க, அவருக்கு விசுவாசம் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சு கொண்டிருந்தாங்க தெரியுமா, அடே இவர் இப்படியே உலகத்தை மீட்க வந்திருக்குது,
இந்த ரோம அடிமைத்தனத்திலேருந்து எங்களை மீட்க வந்த ஒரு போராளி இப்படி எல்லாம் சொல்றாரு. புதிய பட இவருக்கு பின்னால இருக்குது போல இருக்கு. மக்கள் இருக்குதானே, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறாப்பா. மக்கள் செல்வாக்கு இவ்வளவு இருக்கு. யாரும் முண்டேலாதோ மக்கள் செல்வாக்கு எந்த அதிகாரியும் தண்டேலாது. இப்ப அந்த அவங்ககிட்ட இருக்கிற மற்ற இது மன்னன் கூட முட்டையிலாது அந்த அளவுக்கு கூட அவன் போகல. மற்ற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மூப்பர்கள் அவங்க இருக்கிறாங்க, அவங்க கூட பயப்படுறாங்க. இப்பவும் சனங்களோட இருக்கிறா, சனத்துல செல்வாக்கு இருக்கிறவன்னு ஒருத்தன் கை வைக்கல. சரி, அதுக்குள்ளே ஒருத்தன் இருந்தானே யூதாஸ் என்று சொல்லி, எப்படியாவது அதே மாதிரி ஒருத்தன் இருப்பான். ஏசுவாரே ஒரு 30 வள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். ஏன் காட்டி கொடுத்தான்? அவன் ஒரு போராளி. இந்த இவர் இப்படி பிடிபட்டா சனம் கெம்பும். சனம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படலாம். சனம் எல்லாம் வந்து ரோம் அவங்களெல்லாம் அடிச்சு கலைச்சி விட்டுறலாமே. கலைச்சா இங்க எங்கட நாட்டு இதான் வாழலாமன்ற மாதிரி அவன் யோசனை. யுத்தம் உண்டு வெடிக்கும், யுத்தம் வெடிச்சு இப்படி முடிவு கிடைக்கும், இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும், அமைதியா இருக்கலாம். அவன் சிந்தனை இப்ப அவனையும் நியாயப்படுத்த வந்துட்டு இல்ல, அவன் சிந்தனை அப்படி நியாயப்படுத்துறீங்க இல்ல. அத மாதிரி எங்கடைக்குள்ளே இருக்குதானே. எங்கட சன பலம் இப்படி இருக்குது. நாங்களும் அடிக்க கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யலாம்? போதை நாங்க தானே சொல்றோம், பிடிப்போம், லஞ்சம் பண்ண கூடாது, லஞ்சம் ஒழிப்போம், அப்படி இப்படின்றாங்க. நாங்க எங்க பிடிக்க மாட்டேன்னு நெப்பில் இருக்கிறது. அப்படித்தானே நினைச்சோம். இப்ப நிலக்கரியிலே 7,900 மில்லியன் என்னடாப்பா வந்தது எங்களுக்குள்ளானே. இப்ப சரி, நான் கேட்கிறேன், நீ யூதாஸ் உதாரணத்துக்கு சொன்ன அப்ப இப்ப பண்டாரவன்னியன காக்கவன்னியன் காட்டி கொடுத்தது. பண்டாரவன்னியனை வந்து இப்போ இவன் பிடிக்க சனங்கம்பியில் இருந்து வெள்ளக்காரன் போனால் நாங்கள் விடுதலை பெறலாம் உண்டு. அதே மாதிரி காக்கவன்னியன் பண்டாரவன்னியன் செத்துட்டால் நான் ஆட்சிக்கு வந்து இந்த சனத்துக்கு விடுதலை கொடுக்கலாம் யோசிச்சான்னு நியாயப்படுத்த வாருங்க. எல்லாத்துக்குள்ளே இருக்கிறான். ராவணன் செத்தான் என்று சொன்னால் விபீஷணன் ஆட்சி செய்து நாடு நல்லா வந்து நாடு நல்லா வரும் நினைப்புல என்ன செய்ய விபீஷணன் என்ன செய்திருக்கிற ராவணன் காட்டி கொடுத்தார். அதே மாதிரி தான் அப்ப இப்பவும் இந்த ஒட்டுக்குழுவில் இந்த ஓடினாக்கள் இந்த இவையல் தீர்ந்தால் பிரச்சனை தீர்மானம் ஜோதி அப்படி நினைக்கிறது. அப்படி நாங்க இதுக்கெல்லாம் போய் இப்படி தண்டினோம்னு சொன்னா ஏதாவது ஒரு தீர்வா நாங்க கரைச்சு வெட்டி கொடுக்கும். நல்லா இருக்கிற அவங்களோட ஐடியா. அந்த நினைப்புல போறது என்னன்னா நாங்கள் அதான் சொன்னேன். இயேசுநாதர் இவன் இப்படி இறந்துட்டான், இவன் காட்டி கொடுத்தான்றவன உடனே நல்ல விளக்குறது. அடே அவன் செய்தது பிழைதான், அவனை நியாயப்படுத்த வராதவங்க. அதே மாதிரி நீங்களும் பிழை. அதான் எங்கட ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, விழுந்த பக்கத்துக்கு மாட்டு குறி சொல்றேன். அந்த நிலைமையில இருக்கிறீர்கள் நீங்கள். இல்ல, நான் உதாரணத்தை சொல்லி கொண்டு வாங்க. இப்படி ஒரு சம்பவம், அதுக்கு பிறகு ராவணன் இது இப்படி 2009 இப்படி எத்தனையோப்பட்ட கதையில் இதழுக்கு இப்படி ஒன்றுனோன்னா அவன் நல்ல என்னத்துக்கு நாங்கள் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் என்னத்துக்கு இதுக்குள்ள நீங்கள் நாங்கள் இப்படி அரசாங்கத்தோட போயிருக்கிறோம்னு கேட்டா நாங்கள் அங்கே போய் கிடைக்கிறோம். நல்லா இருக்கு உங்களோட ஐடியா. இதுக்கால இப்படி ஒன்றா நாங்கள் கடைக்க எங்களோட சேர்ந்து மக்கள் பலம் இருக்குன்னு காட்டைக்கு அவையில் என்ன செய்யணும், பயப்படணும் அந்த நேரத்தில் செய்யறது. ஆனால் அங்கே போய் ஒன்றும் கொடுங்க புல்லு கூட முடுங்க இல்ல, சும்மா போயிட்டு வாரது. சரி, வலிக்கிறோம். சரி, இன்னும் நான் சொன்ன நினைச்சு பாரு, நினைச்சு கொண்டு போ. நான் ஒன்று சொல்றேன், நினைச்சு கொண்டு போவேன். நான் ஒன்று சொல்றேன், இனிமே எங்கட எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லு, ஆர்டிஐல தகவல் கேட்க அதே முறைக்கா சொதப்ப சொல்லி இந்த சும்மா செலவழிக்கிறது, விலைக்கட்டானது, அது இதுன்றது எல்லாமே ஒன்னும் செய்யப்படாது. சும்மா நடிப்போம்னு சொல்லு. சரி, வரட்டே. நான் பாரம்லாம் கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி
ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்